Hello viewers, welcome to Super Brain. Exercise 3.2 la first sum பார்க்கலாம். Find the value of the polynomial f of y equal to 6y minus 3y square plus 3 ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா y க்கு வந்து valuesலாம் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இங்க இருக்கிற இந்த polynomialல y இருக்கிற இடத்துல இந்த ஒவ்வொரு வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படினு சொல்லி நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல y equal to 1 அப்படினு சொல்லி நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற பாலினாமியலில் ஒய் இருக்கிற இடத்துல நம்ம வந்து 1 அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் 1 இங்கே ஒய் இருக்கா, இந்த ஒய் இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட போகிறோம், 1 போட போகிறோம். ஈக்குவல் டு 6 போட்டுக்கிட்டு இந்த ஒய் இருக்கிற இடத்துல அகெயின் இப்போ என்ன போட போகிறோம், 1 போட போகிறோம். மைனஸ் 3y ஸ்கொயர்னு சொல்லும் போது நம்ம 1 ஸ்கொயர் போடுவோம். ப்ளஸ் 3 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ பாருங்கள் 6 into 1 என்ன கிடைக்கும், நமக்கு 6 தான் கிடைக்கும். மைனஸ் 3 போட்டுக்கலாம். 1க்கு ஸ்கொயர் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 1 into 1 1 தான் கிடைக்கும். ஸோ 1 போட்டுக்கலாம். இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 3 வரும். இப்போ பாருங்கள் இந்த 6 அப்படியே போட்டுக்கலாம். மைனஸ் 3 into 1 வந்து நமக்கு 3 தான் கிடைக்கும். அப்புறம் இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 3 இருக்குது, அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் மைனஸ் 3 ப்ளஸ் 3 இது ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆகிடுமா. அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு இங்கே 6 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ எஃப் ஆஃப் 1 பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போட போகிறோம். செகண்ட் சப்டிவிஷனில் y ஈக்குவல் டு -1 நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எஃப் ஆஃப் y என்ன கொடுத்தாங்களோ அதை முதல்ல எழுதிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் y ஈக்குவல் டு 6y minus 3y square plus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ y இருக்கிறதுல நம்ம இங்கே என்ன போட போகிறோம், -1 போட போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் y இருக்கிறதுல -1 போட்டுக்கலாம். ஸோ 6 போட்டுட்டு அதே மாதிரி y இருக்கிறதுல -1 போட போகிறோம். ஸோ -3 அப்படியே போட்டுக்கிட்டு இப்போ y ஸ்கொயர்னா -1க்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணோம். y இருக்கிறதுல -1 போட்டோம், அதுக்கு ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம இங்கே ஸ்கொயர் போட்டாச்சு. எப்போவுமே மைனஸ் வேல்யூ இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இவங்க பாருங்கள் ப்ளஸ் 3 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 6 into -1 என்ன வரும், நமக்கு -6 நமக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த -3 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே எப்போவுமே ஒரு மைனஸ் வேல்யூ இருந்து அதுக்கு பவர் இருந்துச்சுன்னா அந்த பவர் வந்து ஈவன் நம்பராக இருந்ததுன்னா வர ஆன்சர் வந்து எப்படி வரும்னா ப்ளஸில் வரும். அந்த பவர் வந்து ஆட் நம்பராக இருந்ததுன்னா வர ஆன்சர் வந்து மைனஸில் வரும். அதாவது ஒரு மைனஸ் நம்பருக்கு பவர் வந்து ஈவன் நம்பராக இருந்ததுன்னா வர ஆன்சர் ப்ளஸில் வரும். பவர் வந்து ஆடில் இருந்ததுன்னா வர ஆன்சர் வந்து மைனஸில் வரும். இப்போ சின்னதாக நம்ம 2 இருக்கும்போது -1 into -1 +1 நம்ம போட முடியும். அதுவே பெரிய பவராக இருக்கும் போது இப்போ 98 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 98 டைம்ஸ் நம்ம இதை வந்து போட்டுட்ருக்க முடியாது இல்லையா. 98ன்றது வந்து ஒரு ஈவன் நம்பர். அப்போ கண்டிப்பாக இது பாசிட்டிவில் நமக்கு கிடைக்கும். 1 எத்தனை வாட்டி போட்டாலும் நமக்கு 1 தான் கிடைக்கும். அப்போ என்ன சொல்லலாம், பாசிட்டிவில் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், இங்கே ஈவன் நம்பர் வந்ததுனால நமக்கு பாசிட்டிவ் 1 தான் ஆன்சரில் வரும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள் +3 போட்டுக்கலாம். இப்போ இந்த -6 அப்படியே இருக்கும். இந்த 3யையும் 1யையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 3 தான் நமக்கு கிடைக்கும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -3, அப்புறம் இங்கே +3. இந்த -3யும் இந்த +3யும் போயிடும். நமக்கு என்ன கிடைக்கும், -6 மட்டும் தான் கிடைக்கும். ஸோ எஃப் ஆஃப் -1 போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -6 நமக்கு கிடைக்குது. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்டில் வந்து நமக்கு ஒய்க்கு வந்து 0 கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் ஒய் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல எழுதிக்கலாம். 6y minus 3y square plus 3 கொடுத்துருக்காங்க. இப்போ ஒய் இருக்கிறதுல நம்ம என்ன போட போகிறோம், 0வை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒய் இருக்கிறதுல இப்போ 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட் 6 திருப்பியும் ஒய் இருக்கிறதுல 0 போட்டுக்கலாம். -3 ஒய் ஸ்கொயர்னு சொல்லும்போது என்ன வரும், 0 ஸ்கொயர் ப்ளஸ் 3ன்னு வந்துடும். 0 கூட எதோ மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான் வரும், 0 தான் வரும். அதே மாதிரி -3 into 0 ஸ்கொயர்னால என்ன தான் வரும், 0 தான் வரும். ப்ளஸ் 3 0 எத்தனை வாட்டி நம்ம வந்து பவரில் போட்டாலும் 0 into 0 into போட்டாலும் நமக்கு 0 தான் கிடைக்க போகுது. இப்போ பாருங்கள் 0 மைனஸ் 3யையும் 0யும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ப்ளஸ் 3 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ இந்த 0க்கெலாம் நமக்கு வேல்யூ வந்து கிடையாது. ஸோ என்ன தான் கிடைக்கும், நமக்கு 3 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ எஃப் ஆஃப் 0 எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.